மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து இன்னைக்கு ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில வந்து தொகுதி மறுவரை சம்பந்தமா எந்த முடிவும் எடுக்கல, தென் தமிழகம் பாதிக்காத வகையில் தான் முடிவு எடுக்கப்படும், தமிழ்நாட்டில் வந்து தேர்தலை மையப்படுத்தி வந்து திமுக இந்த பிரச்சனையை எழுப்புறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில்? உண்மையிலேயே அமித்ஷா வந்து நேர்மையானவர் தான். பிரிவு காஷ்மீர் குறித்த அரசியலமைப்பு சட்ட பிரிவு 370 ரத்து செய்யும் பொழுது அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னார்கள்? அது குறித்து நாங்கள் பேசவில்லை. அங்கே காஷ்மீர் மக்களுக்கு இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு சட்ட முன்வடிவை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று சொன்னார்கள். எதை சொன்னாலும் அதிலே பொய் இருக்கும், உண்மை இருக்காது. இப்படி அவர்களுடைய திட்டமே தமிழ்நாட்டு தென்னிந்தியாவில் உள்ள எண்ணிக்கையை குறைப்பதுதான். காரணம், தென்னிந்தியாவிலே மட்டும்தான் ஒன்றிய அரசின் திட்டமான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். எனவே அமித்ஷா இன்றைக்கு சொல்வதை நாளைக்கு சொல்வாரா என்று அவருக்கு தெரியாது. அவர் சொல்வது பொய். எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். தொகுதியிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தொகுதி எண்ணிக்கையை உயர்த்தினால் அதற்கேற்ப உயர்வு, அதே சதவீத உயர்வு மற்ற மாநிலங்களுக்கு உள்ள சதவீத உயர்வு தமிழ்நாட்டுக்கும் வழங்கப்படும். தொகுதி எண்ணிக்கையை குறைக்காமல் கடந்த முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது, தொகுதி மறுசீரமைப்பின் போது அந்தந்த மாநிலத்திலே உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை மாறாது என்று சொல்லியே அதை செய்தார்கள். கடந்த முறை 2004 தொகுதி மறுசீரமைப்பு வந்த பொழுது அதையே தொடர்வோம் என்று சொல்லுங்கள். நாங்கள் பேசவில்லை. எதையும் சொல்லவில்லை என்று சொன்னாலே எதை சொல்வார்களோ என்கிற அச்சம் இருக்கும். ஒரு நல்ல அரசாங்கத்தின் கடமை இதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு செய்ய சொல்லுவோம். பொய்யர்கள், மக்களை ஏமாற்றுபவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள். இப்பொழுது சொல்லுங்கள். தொகுதி எண்ணிக்கை கடந்த முறை என்ன தொகுதிகள் இருந்தாலோ அதே தொகுதிகள் எல்லா மாநிலத்திலும் தொடரும், அப்படித்தான் நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி கூட அதே கருத்தை முன்னிறுத்துறாரு. இப்ப வந்து அவருடைய பரப்புரையில கூட வந்து என்ன சொல்றாருன்னா, இன்னும் மத்திய அரசு எந்த முடிவு எடுக்காத நேரத்தில் வந்து திமுக அந்த பிரச்சனையை வந்து தற்போது கிளப்புறாங்க, அது குறித்து நான் எந்த கருத்து சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்றாரு. அதை பற்றி அவர் அடிமைங்க. எடப்பாடி தன்னுடைய உறவினர்களை காப்பாற்றுவதற்காக பாஜக காலில் விழுந்து நீண்ட நாட்களாகிவிட்டன. இல்லையென்றால் ஒரு கருத்து தெளிவில்லாமல் கோவில் சொத்துக்களை இந்திய சமய அறநிலையத்துறை பணத்தை கொண்டு கல்லூரி கட்டுகிறார்கள் என்று சொல்வாரா? எம்ஜிஆர் அதை செய்திருக்கிறார், ஜெயலலிதா அதை செய்திருக்கிறார். அது கூட தெரியாமல் பேசுவாரா? எடப்பாடி பழனிசாமி என்பவர் எந்த சிந்தனையும் இல்லாமல் எல்லா சிந்தனையும் இழந்தவர். அவர் அடிமை. ஆனால் அமித்ஷா உள்துறை அமைச்சர். தொகுதிக்கு எந்த பங்கமும் வராமல் நாங்கள் இதை செயல்படுத்துவோம் என்று வெளிப்படையாக சொல்லுங்கள். நாங்கள் இன்னும் ஒரு கருத்தும் சொல்லவில்லை என்பது பதில் அல்ல. எங்கள் கோரிக்கை, எங்கள் அச்சம் என்ன என்பதை தெரிவித்து விட்டோம். அது நடக்காது என்று உறுதியாக சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்ல மாட்டார். ஏனென்றால் ஏமாற்றுவதுதான் பாஜகவின் வேலை. அமித்ஷா வந்து மீண்டும் வந்து கூட்டணி ஆட்சிங்கிற கருத்தை வந்து இன்றைய பேட்டியில் தெரிவித்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்தாலும் அமித்ஷா இன்றைய பேட்டிலையும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி அடிமைகள். அது கடைசியில் எடப்பாடி பழனிசாமி மறுக்கலைன்னா அவங்க கட்சிக்காரவங்க தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு மறுக்கிறாரு. அவருக்கு தெரியும் முதலில் அவர்கள் வெற்றி பெறவே முடியாது. அடுத்த பிரச்சனை, மக்கள் 10 இடங்கள் கூட அவர்களுக்கு வெற்றியை தரமாட்டார்கள். எனவே அதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவின் பேச்சை மறுக்கிறார் என்றால் அது அவர் ஒரு அச்சத்திலே செய்வதே தவிர வேறு ஒன்றுமில்லை. அதே போல தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பலமான கூட்டணியை வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்டமைப்புன்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு. ஆமா, தாவேகா நாங்கள் பாஜகவுக்கு முக்கியமான எதிரி என்று சொல்லி விஜய் பேசி கொண்டிருக்கிறார். இவர்கள் அவர்களோடு கூட்டணியில வைக்கிறோம்னு சொல்றாங்கன்னு வச்சு பாத்துங்களா, அது இன்னும் நல்லது. விஜயும் அதோட அழிஞ்சு விடுவார்.